Hello students, welcome to Solve Math YouTube channel. Exercise 3.8 Algebra. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். ஸ்கொயர் ரூட் என்னன்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல ஸ்கொயர் ரூட் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். தட் இஸ் டிவிஷன் மெத்தட் क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. Question number third one. Find the values of m and n if the following polynomials are perfect square. அந்த given polynomial is a perfect square ஆ இருந்ததுன்னா m ஓட வேல்யூ என்ன, n ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே ரிமைண்டர் என்ன வரணும், 0ன்னு வந்துருக்கு பாருங்க, 0 வந்துருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா டிசைடிங் ஆர்டரில் கரெக்டாகவே இருக்குது. 4 3 2 எக்ஸ் கான்ஸ்டன்ட் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்புறம் கான்ஸ்டன்ட் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எம்மும் என்னும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இந்த சம்மில். ஓகே, கொஸ்டின் பார்த்து அப்படியே உள்ளார எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ 36x⁴ இருக்குது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும், 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ரெண்டு மட்டும் எப்போ கரெக்டாக வந்துருங்களா. 36க்கு ரூட் எடுத்தால் 6, x⁴ ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பவரில் இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், அதான் ரூட்டு. இப்போ x⁴ பவரில் இருக்கா, பவர்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்க. சப்போஸ் வெளியில் இருந்தால் ரூட் எடுக்கணும். 36னா 6 × 6 மல்டிபிள் ஆஃப் 6 எழுதணும், 6 × 6. அப்போ 6x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் அது அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், 36x⁴ வந்துடும். இந்த 2 டேர்ம்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். அடுத்த 2 டிஜிட் கீழே இறக்கணும். இதே ஸ்டெப் தான் எல்லா சமுக்குமே. அடுத்த 2 டிஜிட் கீழே இறக்கிங்க. இறக்கிட்டுனா இந்த ஸ்டெப் வந்துட்டு இப்போ -60x³ + 61x². அடுத்தது இங்கே என்ன பண்ணோம், இங்கே 6x² ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த 6x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6 2s are 12, அதுதான் இங்கே இருக்கேன், 12x² இந்த டேர்ம் வந்துடும். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, -60x³ இருக்குது. இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் 12x². அப்போ -60x³ 12x² டிவைட் பண்ணுங்கள். 12 how many times, 5 times இருக்கும் 60ல். -5 வந்துடும். x³ ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பேலன்ஸ் ஒரு x இருக்கும். ஏன்னா x² × x இதெல்லாம் x³ ஒரு x² கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ஒரு x இருக்கும். அப்போ -5x, அதான் -5x. இங்கே x² டைம்னா கண்டிப்பாக x டைம் தான் வரும். அடுத்து கான்ஸ்டன்ட் டைம் வரும், அப்படி தான் வரும். -5x கண்டுபிடிச்சிட்டோம். இதே -5x இங்கேயும் போடணும், போட்டாச்சு பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -5x × 12x² மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -60x³ வந்துடும். அடுத்தது இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 5 5s are 25, x × x x². அப்போ 25x² வந்துடும். -5x எடுத்துகிட்டு இதில் மல்டிப்ளை பண்ணி இதை போட்டோம். -5x எடுத்துகிட்டு -5x மல்டிப்ளை பண்ணால் 25x². சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். 61ல் 25 போய்ட்டு வரும், மைனஸ் தானே இருக்குது. 61 - 25 36, 36x² வந்துடும். அடுத்து 2 டிஜிட் பேலன்ஸ் டிஜிட்டு 2 டிஜிட் கீழே இறக்கிடுங்க என்கிட்ட. அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். இந்த 3ஆவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேர்ம் இது. இந்த 2 டேர்ம் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12x². -5x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -10x, அதான் 10x இங்கே போட்டுருங்க பாருங்கள், -10x வந்துடும். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ணணும். 36x² 12x² டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண ஆன்சர் இருக்கும், 12 1 டைம் இருக்கும். 3 12s are 36, 3 டைம்ஸ் இருக்கும். இந்த x² கேன்சல் ஆகிடும், அவங்க மொத்தம் 3 வரும். இங்கே +3 போட்டிருங்க, இங்கேயும் +3 போட்டிருங்க. கரெக்டாக வந்துட்டுங்களா. அப்புறமா அந்த 3 எடுத்துக்கிட்டு இந்த 3 டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சம்மை கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ 3 எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறோம். 3 12s are 36, 36x² வந்துடும். வந்துட்டுங்களா. அப்போ 3ஐ -10x மல்டிப்ளை பண்ணால் -30x, 3 3s are 9, இந்த 9 வந்துடும். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ இது 2 டெஃபினட்டாக நான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே மைனஸ் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேணாம். m = 30, அதான் ஆன்சர். =0 போட்டுங்க. m = 30, n = 9. ஓகே, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு, ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. சேம் சைனாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸில் வரும் ஆன்சர். அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். 1 + 1 மைனஸ்னால் ஆன்சர் மைனஸில் வரும். அதை மட்டும் நான் வச்சுங்க. அப்போ m = 30, n = 9. ஓகே, கொஸ்டினில் தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x⁴ - 8x³ + mx² + nx + 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மத்துக்கு உள்ளார எழுதிட்டோம். கரெக்டாக ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. 4 3 2 1 கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குது. அப்படி போட்டாச்சு. m and n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம் பாருங்கள். x⁴ நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து என்ன வரும், பவரில் நான் இருக்க சொல்லிட்டேன். பவரில் 4 இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ x² இதெல்லாம் x² மல்டிப்ளை பண்ணால் x⁴. இந்த 2 டேர்ம்ஸ் ஆர் கேன்சல்டு. இந்த 2 டேர்ம் என்ன ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும்.
அடுத்த 2 டிஜிட் கீழே இறக்கிட்டேன். மைனஸ் 8x³ ப்ளஸ் mx² அப்படின்னு வந்துடும். அப்புறமா என்ன பண்ணணும், இந்த 2x², 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x², அதுதான் இங்கே போட்டிருக்கேன் 2x². இங்கே ஃபஸ்ட் டேர்மை இந்த 2x² டிவைட் பண்ணணும், அதை டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மைனஸ் 8x³ 2x² டிவைட் பண்ணால் 2 1 டைம் இருக்கும், 8ல் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ -4 வந்துடும். x³ x² டிவைட் பண்ணால் x வரும். அப்போ -4x. -4x இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அந்த -4x எடுத்துகிட்டு இந்த 2 டைம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். -4x இன்ட்டு 2x². அப்போ என்ன ஆன்சர் வரும், -8x³ அப்படின்னு வந்துடும். -4x இன்ட்டு -4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4s are 16, x இன்ட்டு x x². அப்போ 16x² வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ இது 2 டைம் கேன்சல் ஆகிடுமா, இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே மேலே m இருக்குது, கீழே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ m-16 இந்த x² அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ m-16x² ப்ளஸ் அடுத்த 2 டிஜிட் கீழே இருக்கிறோம், ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பாருங்கள். இந்த m இருக்குது, நம்பர் இருந்தால் மைனஸ் பண்ணி போட்டுருவீங்க, நம்பர் இல்லை, அதனால் m அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே -16 போட்டேன், ஒரு ப்ராக்கெட்டை போட்டேன், இந்த x² எழுதிட்டேன். இந்த nx கீழே இறக்கிட்டேன், 16 கீழே இறக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபஸ்ட் டிஜிட்லேருந்து இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், x² -4x வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த 4 இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ இது என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு 2 டைம் என்ன பண்ணுவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x². இந்த -4x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -8x. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த 4 நமக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டில் டிவைட் பண்ணுவோம், பட் இங்கே பண்ண முடியாது, ஏன்னா இங்கே m-16 இருக்குது, நம்பர் இருந்தால் டிவைட் பண்ணலாம். இப்போ m அன்னோன் வேல்யூ, அப்போ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, அதில் கான்ஸ்டன்ட் இப்போ n இருக்கா, n கான்ஸ்டன்ட் அன்னோன் வேல்யூ தான். இப்போ கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், கான்ஸ்டன்ட் 16 இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் எப்போதுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கே 16 கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 16 இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன புரியுதுங்களா, அதுக்கு ரூட் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்டிஜர் கிடைக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 16க்கு ரூட் எடுத்து என்ன வரும், 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4 வரும். அந்த 4 தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 4 ஏன்னா 4 4s are 16 கரெக்டாக வருதுங்களா, சொல்ல புரியுங்களா, புரியலையா. இந்த 16க்கு என்ன பண்ணோம், ரூட் எடுக்கணும், இது பாருங்கள் ரூட் 16. இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு. ரூட் 16 வேல்யூ 4, அந்த 4 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கேயும் 4 போடணும், இங்கேயும் 4 போடணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 4 2s are 8, 8x². 4 இன்ட்டு -8 -32x. 4 4s are 60. இது 2 ஈக்குவலாக இருக்குங்களா, அப்போ டெஃபினட்டாக இது 2மே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ m-16 ஆன்சர் 0 போட்டுருங்க, ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ 0 போட்டு ஈக்குவல் போட்டுருங்க, 0 போட்டு முடிச்சிருங்க, சம் ஃபினிஷ் ஆகிட்டு. இப்போ அப்புறமா பாருங்கள், m-16 = 16, இது 2 ஈக்குவலாக இருக்கா, அப்போ இது 2 ஈக்குவலாக இருக்கும், இது 2 ஈக்குவலாக இருக்கும். m-16 = 8 கரெக்டாக. இந்த x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த x² கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணுறேன். இந்த 16 = 16 ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ m-16 = 8. இந்த -16 அங்கே போகும்போது என்ன ஆகிடும், +16 ஆகிடும், +16 அதான் வந்துட்டு பாருங்கள். அப்போ m = 8 + 16 24. 8 + 16 வந்துடும், 24 வந்துடும். அப்போ m-ஓட வேல்யூ 24 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், n = -32. n = என்ன வரும், -32. இது 2த்தையும் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துடும், -32 வந்துடும். அப்போ m = 24, n = -32. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3rd one completed. Thank you students.